வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நோட்டபிலிட்டி அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நோட்டபிலிட்டி அப்ளிகேஷனுங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு டிஜிட்டல் டைரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த டேப்லெட் என்ன விதமான டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டோ அல்லது iOS ஐபேட் வச்சுருந்தாலும் சரி தான். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காமன் அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு 4 நோட்டு 5 நோட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரே டிஜிட்டல் டைரியாட்டு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். நீங்கள் ஆப் ஸ்டோர்லேருந்து ஆப் ஸ்டோரோ இல்லைனா ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயே இருந்துட்டு நீங்கள் வந்து நோட்டபிலிட்டி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அது இந்த ஐக்கான் ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஓப்பன் பண்ண நார்மலாக இருக்கும். இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதோட எல்லா நோட்ஸும் தெரியுது. நார்மலாக இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து எடிட்னா இதில் இருக்க நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க சப்ஜெக்ட் எதை வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தால இருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இப்போ இது வந்து புதுசாக சப்ஜெக்டோ இல்லைன்னா டிவைடரோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு 3 ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஒன்று வந்து சர்ச் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய நோட்ஸ் வச்சுருக்கும்போது எது எங்கே இருக்குது, இல்லைன்னா ஒரு வேர்டை கொடுத்து டைப் பண்ணிங்கன்னா அது எந்த நோட்ஸுக்குள்ளே இருக்குதுன்ற வரைக்கும் உங்களுக்கு இது சர்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சர்ச் நல்லாவே இருக்கும். அடுத்தால இப்போ வந்து புதுசாக எப்படி ஒரு நோட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து ரைட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிப்போம். இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளைனாக இந்த ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். இந்த பேஜில் வந்து என்ன லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா, அது என்ன டேட்டோ அது எந்த டைமில் க்ரியேட் ஆன இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது நீங்கள் அதில் லைட்டாக நம்ம கிளிக் பண்ணும்போது இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ டெமோன்னு சொல்லி நேம் அடிஷ்னலாக கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு பிளெயின் பிடிக்கலை, எனக்கு வந்து லைன் வேணும், அந்த மாதிரி வேணும்னா அது இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அடுத்த ஐக்கானில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து பேப்பர் வியூ இன்ஃபோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. நம்ம இதில் வந்து பேப்பர் நம்ம இப்போ செலக்ட் பண்ணுவோம். பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா லைனில் ஒரு 4 டிஃப்ரெண்ட்டான லைன் டிஃப்ரென்ஸோடு இருக்குது. அடுத்தது செக்கு, அப்புறம் டாட்டட். ஸோ யூஸ்வலாக நான் வந்து செக் பாக்ஸ் எடுப்பேன் இந்த இது. ஸோ இதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இது எப்போவுமே ப்ளூ கலர் நான் செலக்ட் பண்ணுறது. ஸோ அதே நான் இப்போ நம்ம இதுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வருவோம். இப்போ இதுக்குள்ளே போவோம். ஸோ நான் அதேமாரி இங்கே டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நிறையா சைஸ் இருக்குது. உங்களோட நீடில் சைஸ், டிப் சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ, என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ப்ளூ வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் ப்ளூ கலர் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தால இருக்க வந்து ஸ்கெட்ச். இப்போ ப்ளூ கலரில் பார்ப்போம். மேக் அனாலஜி அதுங்களை எழுதுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்கெட்ச், இது வந்து ஸ்கெட்ச் எதாவது ஹைலைட் பண்ணணுன்னா ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நீங்கள் ப்ரஷ் சைஸ் கூட்டணுனாலும் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் உங்களுக்கு சாம்பிள் நோட்ஸ் காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ கடைசியாக பண்ணதை டெலீட் பண்ணணும்னா இந்த மாதிரி அதை மட்டும் லாஸ்ட் சேஞ்சை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை லைனில் ஏதாவது ஒரு சேஞ்ச் எரேஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இது ரெண்டையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணணும்னா கூட இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். திரும்பவும் இதை எங்கே இருந்தனாலும் இந்த மாதிரி மூவ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு மற்றபடி நோட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது என்னென்ன அப்ளிகேஷனுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, நார்மலாக இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணுன்னா ப்ரிண்ட் பண்ணி அதை மேனுவலாக ஃபில் பண்ணி அப்புறம் ஸ்கேன் பண்ணுறதை விட டைரெக்டாக அந்த அப்ளிகேஷனை இதிலே இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் நோட்டபிலிட்டி ஆப்ன்ற ஆப்ஷன் நம்ம கொடுக்கும்போது அந்த ஃபார்ம் இங்கே வந்துடும். ஸோ நம்ம இதிலே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாம்பிள் நோட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள். ஓகே, மேக். ஓகே, நான் இப்போ இதுக்கு வந்து வேறு கலரில் ஒரு கலர் கொடுத்து இது வந்து இதுதான்ன்ற மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டணும், இல்லை இது மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டணும், இல்லைன்னா இதோட ரெஃபரன்ஸுங்க பண்ணி காட்டணும். ஓகே, இதுக்கு இந்த மாதிரி இல்லாமல் இது பண்ணணும். ஓகே, ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி பார்க்கணும். ஸோ இல்லை இதை எனக்கு கட் பண்ணி மூவ் பண்ணணும், இந்த மட்டும் செலக்ட் பண்ணி அப்படி மூவ் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும். ஸோ நீங்கள் இது எதை வேணாலும் எழுதிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சர் வந்து இந்த நோட்ஸ் எங்கே இருக்குது, இந்த நோட்டு பிரெயின் ஸ்ட்ரோம்னு இருக்குது, இதை நீங்கள் எங்கே வேணாலும் நேம் இது வந்து சர்ச் கொடுத்துக்கலாம். இதில் இந்த ஆப்ஷனில் போய் ஃபைன் கொடுக்கும்போது அது எங்கே இருந்தாலும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பில், இது வந்து சாம்பிள் பில்.
இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பில்லு, இந்த பில்லு வந்து நான் சாஃப்ட் காப்பி என்கிட்ட இருக்குது. நான் இப்போ ஒருத்தவங்களுக்கு பில் கொடுக்கணுன்னா இது கூட நான் பெண்ணால் இந்த மாதிரி ரைட் பண்ணி, ஸோ இதை பிடிஎஃபாகவே நான் கன்வெர்ட் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பிக்கலாம். இன்னும் ஒரு சாம்பிள் நோட்ஸ் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாருங்கள், ஒரு அனாட்டமி. இது எப்படி இருக்குன்னா, இது ஒரு நார்மலாக ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால், இப்போ நான் கொஞ்சம் விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக ஒரு எல்லோ எடுக்கிறேன். சரி, இந்த மாதிரி ஒரு இமேஜுக்கு மேலே கூட நம்ம எதுனாலும் நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். ஸோ நம்ம உங்களுக்கு வந்து இல்லை நான் எழுதுகிறத விட டைப் பண்ணுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்து நீங்கள் கீபோர்டை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லேயே இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அது போக இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக என்னென்னா, நீங்கள் டிக்டேட் பண்ண அதுவே ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுத முடியாதவங்க சொல்கிறத அப்படி கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷனில் சொல்லும்போது அது வசதியாக இருக்குது. இப்போ நிறைய இந்த நோட்ஸ்லேயே நிறைய பேஜ் இருக்குதுன்னா, ரைட் சைடு இந்த லேயர் இந்த ஐக்கனை கிளிக் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேஜ் இருக்கோ எல்லா பேஜும் வரும். நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஃபேவரட்ஸ் நோட்ஸ் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கலாம், எந்த பேஜ் இம்பார்ட்டன்ட் பேஜ் உங்களுக்கு எது பார்க்கணுன்றது. அது மாதிரி புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஈஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப வசதியாக இருக்கும். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே வசதியாக இருக்கும். இன்னும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இதில் வந்துட்டு சீம்லெஸ், ஓகே, இதுதான் அந்த சீம்லெஸ் வே சிங்கிள் பேஜ் வியூன்னு சொல்லி. சீம்லெஸ்னால் அது பாட்டுக்கு அடுத்தடுத்த பேஜ் போய்கிட்டே இருக்கும். மற்றபடி இது வந்து இன்னும் இதில் வந்து இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிளை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் தெரியும் மீடியா இப்போ என்னென்ன பண்ணலான்னு. உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துருக்க ஃபோட்டோவை நீங்கள் ஒரு ப்ரொபோசல் எதாவது பண்ணுறீங்க, அப்போ ஆக்சுவல் இப்போ ஒரு கண்ட்ரோல் பேனல் ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் வந்து ப்ரொபோசல் சப்மிட் பண்ணணும்னா, ஸோ இதிலே ஃபோட்டோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணி இது வாட்ஸ்அப்பில் வந்துருக்க ஃபோட்டோவை எங்கேருந்துனாலும் சரி தான் அந்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி இதை மாதிரி இப்போ எடிட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அது இல்லை டைரெக்டாக கேமரா மூலமாகவும் எடுத்து பண்ணலாம். ஸோ இது மூலமாகவே டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம கேம் ஸ்கேனர் அந்த மாதிரியான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு பிறகு நம்ம இப்போ iOSல பார்த்திங்கன்னா நோட்ஸ்ன்ற ஆப் மூலமாகவே ஈஸியாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது இல்லை அதில் பண்ணலைன்னா கூட நீங்கள் நோட்டபிலிட்டி ஆப் மூலமாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டைரெக்டாக உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் உங்களுடைய என்ன டாக்குமெண்ட்டோ அதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ ஜிப் ஃபைல், அதேமாதிரி வெப் கிளிப்ஸு, இது ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி இது எது வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது மொத்தத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ வந்து ரொம்ப 80% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இப்போ ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இது அரௌண்டு 125 இந்தியன் ருபீஸ் தான் ஆகும். ஸோ இது ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். நம்ம இன்னொரு வீடியோவோட இன்னொரு நாள் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.